வர இருக்க 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி நடைபெற இருக்கின்ற தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். அதே சமயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் EPS அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா GK வாசன் அவர்கள், மதிப்புக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றும் இன்னும் பிற கட்சிகள், பாரிவேந்தர் அவர்களுடைய தலைமையிலான கட்சி, அண்ணன் ACS அவருடைய தலைமையிலான புதிய நீதி கட்சி மற்றும் இன்னும் மதிப்புக்குரிய திருமாறன் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெறுகின்ற கூட்டணி கட்சிகள், இன்னும் 1-2 பேர்கள் அவருடைய ஏற்பாட்டின் பேர் இன்னும் கூட்டணி தலைவர்களாக வர இருக்கிறார்கள். இந்த கூட்டம் இந்த பகுதியில் மிக பிரமாண்டமான முறையில் சுமார் 5 லட்சம் பேர் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு, இந்த நாடையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு, இந்த நாடே அப்படின்னா தமிழ்நாடு அல்ல, இந்தியாவில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி இந்த மாநாட்டில், இந்த பொதுக்கூட்டத்தில் ஏற்பட போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இடவசதிகள் எல்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதுல என்னன்னா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பிறகு எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமைகள், நடைபெறுகின்ற கொலைகள் எல்லாமே காரணம் கஞ்சா. இந்த ஆட்சி பொறுப்பு, இந்த கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாளிலிருந்து எங்கு பார்த்தாலும் கஞ்சா தான். எங்கு குடிக்க தண்ணி இல்லை, ஆனா டாஸ்மாக்ல 518 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வியாபாரம் நடந்திருக்கு. ஆக போதைப் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது, ஒரு குடும்ப அரசாக இருக்கிறது. தன்னுடைய மகன் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிற ஒரு ஆட்சியாக இருக்கிறது தவிர மக்களுக்கான ஆட்சியாக இல்லை, மக்கள் வெறுப்புணர்ச்சி உள்ள ஆட்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி மதிப்புக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தெரிவித்தார். நேற்று என்னுடைய தொலைபேசியிலே மதிப்புக்குரிய EPS அவர்கள் பேசினார்கள். இன்றைக்கு புரட்சித் தலைவர் MGR அவருடைய பிறந்த நாள், இன்னைக்கு ஜனவரி 17ஆம் ஆண்டு, ஜனவரி மாதம் 17ஆம் தேதி புரட்சித் தலைவர் MGRுடைய இந்த பிறந்த நாளில் சில அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்று ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இன்னைக்கு 2000 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த தேர்தலில் உள்ளதை ஒரு மாற்றம் பண்ணி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். வரவேற்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இன்னும் பல அறிவிப்புகளை நாங்கள் சேர்ந்தே வெளியிடுவோம். அது சமயம் மக்கள் மனதில் ஏற்கனவே மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் உறுதியின் நிலைமை உங்கள் ஒவ்வொரு மனதிலும் கூட தெரிகிறது, உங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. ஆக நிச்சயமா ஆட்சி மாற்றம் உறுதி என்பதை தெரிவித்து சார். அது பாரதிய ஜனதா கட்சி சார்பா மதுரான சேட்டு இல்லைன்னா போட்டியிட வாய்ப்பு இருந்தாங்க இல்ல, அதுக்கு இப்ப எதுவுமே பேச முடியாது. எங்களுக்கு கூட்டணி, எங்களுக்கு முக்கியமே என்னன்னா யார் எந்த தொகுதியில் போட்டியிட என்பது முக்கியம் இல்லை. எங்களுக்கு திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். கூட்டணி யாருக்கு எவ்வளவு சீட்டு, யார் எங்க போட்டியிட போறோம், அதெல்லாம் இன்னும் நாள் இருக்கு, அதை நாங்க அப்போ தெரிவித்து அது இனிமேல் தான் பொறுத்திருந்து பாருங்க, காலம் பதில் சொல்லும்.